ஏப்ரல் 18 ரொம்ப முக்கியமான நாள் நண்பா. இந்த நாள்ல உலக வரலாற்றுல பெரிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. வணக்கம் நண்பா. ஏப்ரல் 18 கேக்கருக்கு ஒரு சாதாரண நாள் மாதிரி தானே இருக்கு. ஆனா இந்த ஒரு நாள்ல உலக வரலாற்றே புரட்டி போட்ட சில சம்பவங்கள் நடந்திருக்குன்னு நம்புவீங்களா? இந்த மாதிரி நிறைய பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். சரி, அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த தேதியில? வாங்க நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே நாள், அந்த ஒரு நாள்ல ஒரு புரட்சி ஆரம்பிக்குது, ஒரு பெரிய நகரமே அழியுது. அதே நாள்ல உலகமே ஒரு விஷயத்தை கொண்டாடுது, மனுஷங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இப்படி ஏகப்பட்ட கதைகள் இந்த ஏப்ரல் 18க்குள்ள ஒளிஞ்சிருக்கு. சரி, வாங்க ஒரு டைம் மிஷின்ல ஏறி அந்த நாள்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். நம்ம டைம் மெஷினோட ஸ்டாப் எங்க தெரியுமா? ஒரு பெரிய தேசத்தோட சுதந்திர போராட்டத்துக்கு முதல் தீப்பொறிய போட்ட ஒரு நாள் தான். வாங்க அந்த நாள் எப்படி ஒரு புரட்சியோட பக்கத்தை எழுதுச்சுன்னு பாப்போம். வருஷம் 1775 ஏப்ரல் 18 நடுராத்திரி. பால் ரவீர்னு ஒருத்தர் குதிரையில பறந்து வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கறாரு. பிரிட்டிஷ் படைகள் வருதுன்னு அவர் கொடுத்த அந்த வார்னிங் தான் அமெரிக்கா முழுக்க காட்டு தீ மாதிரி பரவுச்சு. அதோட விளைவு அடுத்த நாள் காலையிலேயே லெக்சிங்டன் அண்ட் கான்கார்ட்ல போர் வெடிச்சுது. அமெரிக்காவோட சுதந்திர போர் அன்னைக்கு தான் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சது. சரி, இப்ப அந்த புரட்சி நடந்த போர்க்களத்திலிருந்து நம்ம நேரா இயற்கையோட கோபத்துக்குள்ள போக போறோம். அதே ஏப்ரல் 18 தான். ஆனா இந்த முறை ஒரு நகரத்தோட சோகமான கதையையும் அந்த மக்களோட மன உறுதியையும் நமக்கு சொல்லுது. 1906 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உலகத்தையே ஒழுக்கின ஒரு பெரிய சம்பவம் இந்த வருஷத்துல தான் நடந்துச்சு. ஆமாங்க, 1906ல இதே ஏப்ரல் 18ஆம் தேதி தான் அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ நகரத்தை ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் தாக்குச்சு. அந்த அழகான நகரம் மொத்தமா தரைமட்டமாச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. நிஜமாவே அந்த நகரத்தோட வரலாறுல இது ஒரு மறக்க முடியாத கருப்பு நாள். ஒரு பக்கம் அழிவு, இன்னொரு பக்கம் பாதுகாப்பு. இந்த மாதிரி பேரழிவுகள் நடக்கும்போது தான் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களோட மதிப்பு நமக்கு புரியுது இல்லையா? சரி வாங்க, இப்போ அதே ஏப்ரல் 18 எப்படி நம்ம பாரம்பரியத்தை கொண்டாடுற ஒரு சிறப்பான நாளா மாறுச்சுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஏப்ரல் 18 தான் உலக பாரம்பரிய தினம், அதாவது வேர்ல்ட் ஹெரிடேஜ் டேவாவும் கொண்டாடுறாங்க. எதுக்கு இந்த நாள்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன பழங்கால சின்னங்கள், கோட்டைகள், கோவில்கள், நம்ம கலாச்சார அடையாளங்கள், இதையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்காக பத்திரமா பாதுகாக்கணும். அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட முக்கியமான நோக்கம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் டைம். உலக பாரம்பரிய தினம் எப்போ கொண்டாடப்படுது? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 18, பி மே 1, சி ஜூன் 5. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா உடனே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யார் சரியா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். பெஸ்ட் கமெண்ட்டை கண்டிப்பா பென் பண்ணுவோம். ஓகே, ஒரு பக்கம் நம்ம பழமையை பாதுகாக்கிறோம், ஆனா இன்னொரு பக்கம் இதே நாள்ல தான் எதிர்காலத்துக்கான அஸ்திவாரமும் போடப்பட்டிருக்கு. ஆமா, ஏப்ரல் 18ஆம் தேதி மனுஷங்களோட வளர்ச்சியில பல முக்கியமான மைல்கற்களை தொட்ட ஒரு நாள். நிறைய கண்டுபிடிப்புகள் அன்னைக்கு தான் நடந்திருக்கு. அறிவியல், டெக்னாலஜி, மருத்துவம், ஏன் விண்வெளி ஆய்வு வரைக்கும் பல துறைகள்ல முக்கியமான அறிவிப்புகள், கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த ஏப்ரல் 18ல தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, மனித உரிமைகள், கலை, இலக்கியம், பொருளாதாரம்னு எல்லாத்துலயும் ஒரு படி மேல போன நாள் இது. இது எதை காட்டுதுன்னா, மனுஷனோட அறிவுக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு எல்லையே கிடையாதுங்கிறது தான் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துது. புரட்சி, அழிவு, பாதுகாப்பு, முன்னேற்றம், அடேங்கப்பா, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. இவ்ளோ விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு நாள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? வாங்க அத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். ஒரு புரட்சியில ஆரம்பிச்சு ஒரு பெரிய பேரழிவை சந்திச்சு நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி புது புது முன்னேற்றங்களை நோக்கி போயிருக்கோம். இந்த ஒரே ஒரு நாள் மனுஷ வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. சண்டை, சோகம், நம்பிக்கை, சாதனைன்னு எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரே ஒரு நாள் இவ்வளவு கதைகளை நமக்கு சொல்லுதுன்னா சும்மா யோசிச்சு பாருங்க. நம்ம கேலண்டர்ல இருக்கிற ஒவ்வொரு தேதிக்கு பின்னாடியும் எவ்வளவு பெரிய வரலாறு ஒளிஞ்சிருக்கோம். இனிமேல் நீங்க உங்க கேலண்டரை பார்க்கும்போது சும்மா தேதியா பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற கதைகளை தேடி பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த முழு வீடியோவையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087788012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.